இவன் போய் அவனை காப்பாத்த போறான். போனா தானே காப்பாத்த முடியும். உனக்கு நேரம் சரியில்லை அதான் நினைக்கிறேன். எனக்கு இப்பதான் நல்ல நேரமே. நானும் அவனை போட்டு தள்ளதுக்கு என்னலாமா பண்ணி பார்த்தேன். எல்லாத்திலும் தப்பிச்சு வந்துட்டானே. யமனையே வித்தவன் ஜெககோலக்கல்ல. ஆனா அப்பேற்பட்டவனையே எங்க அப்பா ஒரே ஒரு ஐடியா தான் கொடுத்தாரு. ஒட்டுன்னு படுத்துட்டான். பழசு பழசுதான். ஓல்ட் இஸ் கோல்டு. எங்க அப்பா கொடுத்த ஐடியா பக்காவா பொருந்திருக்கு. அதான் ஓவாயில இருந்தே வந்துட்ட. என் மருமகன் யமனையே வித்தவனே. அந்த யமனையே வித்து மீண்டும் வருவாரு. என் மருமகன் வருவாரு. ஒண்ணும் பண்ண முடியாது. அவனை கடைசி கட்டத்துல தானே அனுப்புனேன். இதுக்கப்புறம் பொழைக்கவே மாட்டாங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே அனுப்பியே வச்ச. அவரை எப்படி பொழைக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ பேசலாம் செய்வியா? ஆளு மாதிரி குரலும் நல்லதா இருக்குது. நீங்க இருந்து போய் அவனை காப்பாத்த போற. அதுக்கு நீங்க இருந்து போகணுமே. என்னடா பாக்குற? இந்த நிலைமையில சிரிக்கிறேனா? இந்த நிலைமை கூட உன்னை பார்த்தா சிரிப்பு வருதுடா எனக்கு. ஐயோ ஐயோ, கூமுட்ட பயலால நீனா? என்ன வாய் நீள அன்னக்கிளி மர்மலுக்கு? அன்னக்கிளி மர்மலுக்கு வாய் மட்டும் இல்ல, மூளையும் கொஞ்சம் நீளம் பாத்துக்க. டேய், நான் அங்க இருந்து கிளம்பி வரும்போதே எனக்கு தெரியும் நீ பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருவேன்னு. அதனால நானும் ஒரு ஏற்பாடோட தான் வந்தேன் பத்துக்க. கட்டாயமா நீ ஏதாவது வேண்டாத வேலை பாப்பானே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லிட்டு யாரு தெரியுமா? என் செம்பகவல்லி. நீ ஒத்தையில போற, அங்க ஆதிரா ஒத்தையில இருக்க. அந்த விளங்காத பையன் அங்க சுத்தி சுத்தி வருவான். அதனால முன்னெச்சரிக்கையா போன்னு சொன்னா. நான் இப்ப முன்னெச்சரிக்கையா இல்ல. நான் 2 வாரத்துக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையா இருந்துகிட்டேன். நான் மட்டும் இல்ல, என் குடும்பமே. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? வாங்க வாங்க, இவ்வளவு லேட்டாவா வருது? கொஞ்சம் முன்னுக்கிட்டு வரண்டாமா? நீ என்ன லூசா? இவங்க என் வீட்டுல செக்யூரிட்டி. இவங்க வந்தா நான் பயந்துருவேன் நினைச்சோம். அவட கூமுட்ட. யார் கூமுட்ட நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். சார் இவர்தான் சார், அந்த மாப்பிள்ளை சார் இவர்தான் சார். மேடம் கிராஸ் பண்ணுங்க. சார் நீங்களா வாரீங்களா இல்ல அடிச்சு எடுத்துட்டு போட்டுமா? என்ன என் வீட்டு செக்யூரிட்டிகளை வச்சு என்ன மிரட்டி பாக்கியா? நான் நல்ல சோன் பத்த புள்ள. மரியாதையா இருக்கிறதுக்கு வா. அதுக்கு முன்னாடி நாங்க இருக்கிறதுக்கு நீங்க வாங்க சார். மாமியார் வீட்டுக்கு. நாங்க உங்க வீட்டு செக்யூரிட்டி. போடா, இதுக்கே உன்னை உள்ள தூக்கி லோட கட்டறேன். நாங்க இப்போ உங்க வீட்டு செக்யூரிட்டியா வரல, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்ன பூச்சாண்டி தரமா காட்டிட்டு இருக்கீங்க? ஆதிரா வாடி. டேய், இன்னொரு வாட்டி என் பிள்ளைய மரியாதை இல்லாம பேசுன தொலைச்சிருவன் தரச்சி. மோளை எப்படி தூக்கிட்டு போன எனக்கு தெரியும். இந்த போலீஸ்காரெல்லாம் கூட்டு வந்து நான் பயந்துருவேன் நினைச்சியா? உன் கண்ணு முன்னாடியே உன் மோளை தூக்கிட்டு போறேன் பாரு. ஹெட் கான்ஸ்டபிள் என்ன வாட்டுக்கிற? ஏன் முன்னாடியே பொண்ணை தூக்கிடுவேன் பேசிட்டு இருக்க? தொலைச்சிருவன் தரச்சி. உள்ள தூக்கிச்சு லாடம் கட்டறேன். வா வாடா ராஸ்கல். அத சொன்னேன்ல, என்கிட்ட மோதாதன்னு. நான் அத சொன்னேனே, நீ கள்ள புத்தியை யூஸ் பண்ணுவ, நான் குறுக்கு புத்தியை யூஸ் பண்ணுவேன். காமெடியாவே நகத்திட்டேன் பத்தியா? என் வீட்டு வாட்ச்மேன் வச்சுட்டு மிரட்டி பாக்குற. ஹலோ சார், ஸ்டேஷனுக்கு வாங்க. நான் யாருன்னு தெரியல. தெரியும், முன்னாள் எம்பி. புரிஞ்சுதா? முன்னாள் எம்பி இப்ப இல்ல. கான்ஸ்டபிள் என்னது? எங்க பாரு, நீ கமிஷனரா இருந்தா இப்ப கமிஷனர் கிடையாது, எம்பியா இருந்தா இப்ப எம்பியும் கிடையாது. நீ இப்ப ஒரு குற்றவாளி. தேர்தலுக்கு கொடுக்க பணத்தை கெட்டு கட்ட வச்சிருக்கீங்க. பாத்துக்கிட்டது நான் தான். கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லு பாப்போம். மேடம், நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. என் தம்பி கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசிட்டு அனுப்பி வைக்க. மீனா, உனக்காக விட்டுட்டு போறேன். இவரே எல்லாரும் தேடப்படுற ஒரு பெரிய குற்றவாளி. வீட்ல கட்டு கட்டா பணத்தை வச்சிருக்காரு. அதுவும் இந்த தேர்தல் சமயத்துல லேஸ்ல வெளியில வர முடியாது. ஆமா ஆமா, லேஸ்ல வர முடியாது. நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. கரெக்ட்டா தம்பி அனுப்பி வச்சிருவேன். டேய், அசால்ட்டா என் வீட்டுக்குள்ள வந்து என் வீட்டு பொண்ணு தொடணும் நினைப்ப. இங்க வந்து என் புள்ளைய தூக்கணும் நினைப்ப. நான் பாத்துட்டு இருக்கிறதுக்கு என்ன உங்க அப்பனுக்கு பிறந்தோம் நினைச்சியா? அன்னைக்கிளி மருமவன், ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், நீ கள்ள புத்தியை தான் யூஸ் பண்ணுவ. நான் குறுக்கு
புரியல? புரியற மாதிரி நான் சொல்றேன் அத்தை. ஏய், என் வீட்டு கரண்டவ கட் பண்ணி விடுற. நீ கட் பண்ணி தப்பு பண்ணிட்ட. கை வைக்க கூடாத இடத்துல கை வச்சிட்ட. புரியல? தவளத்தா வாயால கெடுங்கிற மாதிரி நீ கரண்ட கட் பண்ணி பெரிய பாவம் பண்ணிட்ட பத்துக்க. உன் வீட்ட கரண்ட கட் பண்ணதுக்கு தான் வந்தான். ஆனா வந்த போய் தான பல ரகசியம் தெரிஞ்சது. உன் தலைய மொட்டை அடிச்சு உன் மீசை எடுக்கலான்னு வந்தா. ஆனா அதுக்கு முன்னாடி எங்க கண்ணுல ஒண்ணு பட்டுட்டு கண்டுபிடிச்சதே நீ தூக்குன்னு நினைச்சிய. அவதான் இப்ப இவ்வளவுதான் நீ உள்ள போற. ஏய் என்ன நீ பதுக்கி வச்சத நான் பப்ளிக்கா வச்சிட்டு வந்துட்டேன். புரியல? யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நீனும் உங்க அப்பா சேர்த்து வச்ச பணத்தை நாங்க தெரியற மாதிரி எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம். அது இப்ப தேர்தல் நேரமா நீ வேற இப்ப தேர்தல நிக்கியா? அதான் எல்லாருக்கும் குடுக்கதான் எடுத்து வச்சிருக்கான்னு நினைச்சிட்டு உன்னை கையுங்களமா புடிச்சிட்டாங்க. நீ என்னமோ உள்ளதா அதெல்லாம் இருக்கு நினைச்சுக்கிட்ட. ஆஹா, உங்க வீட்டு ஓட்டு மேல தான் தூக்கி வச்சுட்டு வந்தோம். இப்ப நாங்க லஞ்ச ஒழிப்புக்கு போன போட்டு இப்படி லஞ்ச பணம் இருக்குன்னு சொன்னா எங்களை யாரும் நம்ப போறதும் இல்ல. உன் வீட்டுக்கு ரைடு வர போறதும் இல்ல. நீ வரவும் விட மாட்ட. பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட மாட்ட. அதான் நீ மறைச்சு வச்சிருந்த பணத்தை உன் வீட்டு ஓட்டு மேலே தூக்கி வச்சுட்டு வந்துட்டோம். விக்கி கூட சொன்னா இவ்வளவு பணத்தை கண்ணால பாக்கவே பெரிய விஷயம், சுருட்டிடுவோமான்னு தான் கேட்டா. நான் சொன்னேன் இந்த நாதாரி பணம் நமக்கு தேவையில்ல. என்னடா விக்கி வந்தான்னு பாத்தியோ? பொண்ணு தெரியும் அங்கதான் இருந்தான். உன்னை ஏதாவது பண்ணா வந்தா. ஆனா இது கையில சிக்கிச்சா பைய உள்ள மெதுவாவே சிக்கட்டும் நான் தூக்கி மேல வச்சுட்டு வந்தோம். ஏய் உங்களை சும்மாவே விட மாட்டேன். என்னடா இவ்வளத்தையும் பண்ணிட்டு வாக்குமூலம் கொடுக்கறாளேன்னு பாக்குறியா? இல்ல, இத நினைச்சு நினைச்சு உனக்கு பக்கு பக்குன்னு வேக்க வேண்டாம். எப்படா நம்ம வீட்டுல வந்து வந்தானே இப்படி நம்மள மாட்டி விட்டுட்டாளேன்னு நினைச்சு வேதனைப்பட வேண்டாம். ஆப்டால் ஒரு பொம்பளை சொல்லுவியே, ஆப்டால் பொம்பளை பார்த்த வேலைதான் போடா. ஓட்டு மேல ஏத்திக்க தெரியுமா? இவதான் தூக்கி வச்சா. இவள ஓட்டுக்கு மேல தூக்கி விட்டது யாரு தெரியுமா? பொண்ணு துறை. டேய், நீ ஒன்னும் பொண்ணு துறைய பழி வாங்கல. அவன் தாண்டா ஒன்ன பழி வாங்கியிருக்கான். போடா. ஏய் எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. இப்படி பணத்தை கொடுத்துட்டு நான் இப்படி வந்துருவேன். இப்படி கொடுத்துட்டு இப்படி வந்துருவியா? முத குடுக்குறதுக்கு இருக்கான பாரு. இப்படிலாம் பேசுவியா? எனக்கு ஏத்தவாதான். கான்ஸ்டபிள் மேடம், இவனை புடிச்சிட்டு போங்க. ஏய் உங்களை சும்மாவே விட மாட்டேன். பாப்போண்டா, நீ யார் நானே பாப்பா. அத்தை, அன்னைக்கு இவன் மீசையெல்லாம் எடுத்துட்டு விட்டுருக்கணும். அப்ப தெரிஞ்சுக்கும். வெளியில தலை கட்டமா இருந்திருப்பான். என் புள்ளையவா தூக்கணும்னு நினைக்கிற? தொலைச்சு வந்துடுச்சு. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன்டா. எங்க கிசர் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி உன் மூஞ்சி வர லேசா வீங்கி இருந்திருக்குமே. ஏய் எனக்கு கண்ணு வீங்கினது இவளுக்கு எப்படி தெரியும்? தூக்குன்னு நினைச்சியே? இவதான் பிஞ்ச செருப்பாலே உன்னை அடிச்சு விட்டா பாத்துக்க. வேண்டான்னு சொல்லிக்கிட்டேன்னு கேட்கவே மாட்டேன்னுட்டா. ஏய் என்ன? நீ நம்ப மாட்டேன்னு தான் நாங்க வீடியோவே எடுத்து வச்சிருக்கோம். பாத்தியா, அதுல இவன் நம்பவே மாட்டேங்கான். நீ உன் போன் எடுத்து வீடியோ வந்து காட்டு. என்னைக்குதான் இவன் நம்பி இருக்கான்? ஏய் என்ன பெருப்பத்தி பாக்குறீங்களா? சத்தியமாடா, நான் தான் அடிச்சேன். இன்னும் நம்பறானு பாரு. நீ இந்த வீடியோ எடுத்து காட்டு. அவன் நம்பவே மாட்டான். உன்னையும் அடிச்சு உங்க அப்பாவையும் அடிச்சோமே. அத்தாடி, உங்க அப்பாவை அடிச்சுட்டு சொல்லிவிட்டால. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். அத்தாடி போடுக்கு ரொம்ப கோவம்ல வரும். இங்க பாரு, தப்பு ஓமல்தான். நீ எங்க வீட்டு கரண்ட கட் பண்ண, நாங்க உன் வீட்டு கரண்ட கட் பண்ணக்கு தான் வந்தோம். ஆனா அது எங்களுக்கு சாதகமா அமைஞ்சிட்டு அதனால அடிச்சு விட்டோம். இங்க பாரு, எல்லாம் சரிசரியமா போச்சு. இனி நீ யாரோ நாங்க யாரோ, சரியா? என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறத நினைப்பா? உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். போடா. உன் வீட்டுக்குள்ளே வந்து உன் பணத்தை எடுத்து ஓட்டு மேல வச்சு உன்னை செருப்பால் அடிச்சு உன்னையும் உங்க அப்பனையும் சீனல இல்லாம பண்ண எங்களுக்கு உன்னை போட்டுட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம்டா ஆயிருக்கும். இப்போ நீ உசுரோடு இருக்கதே நாங்க உனக்கு போட்ட பிச்சை. போடா. என்ன என்ன இனி காலத்துக்கும் நாங்க போட்ட பிச்சை நீ வாழ்ந்துட்டு இருக்க நினைச்சு சாகணும்டா. இன்னும் நிறைய இருக்குடா, வெயிட் பண்ணி கேளு. மொத்தமா கேட்டு பொட்டுன்னு போயிட்டேனா, அதனால கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு அணுவோ நீ சாகணும். என் வீட்டுக்குள்ள வந்து என்ன உள்ள வச்சு கதை பூட்டிட்டு உள்ளே இருந்த எப்படி இருக்கு தெரியுமாடா? நினைச்சு பார்க்கும் போதே அப்பதான்டா இனி உனக்கு இருக்கணும்.
உன் மீசையில கத்தி வச்சவளுக்கு உன் கழுத்து வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரண்டா இருக்கும்? பிஞ்சு செருப்பால அடிச்ச போய் தானே உனக்கு அடையாளம் தெரியல. சாணில முக்கி அடிச்சிருந்தனா அடையாளம் இருந்திருக்கும்ல. என் வீட்டு பிள்ளைங்களுக்கு வெக்கப்பட்டு தலை கொஞ்சம் போகவும் தெரியும். அவங்க மானத்தோட விளையாட நினைச்சா என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு தெரியும். உன்ன மாதிரி உன் வீட்டு பிள்ளைங்கள மாதிரி அடிமையாவும் படிக்காம வைக்கல. படிப்பை சொல்லி கொடுத்துருக்கோம், அதோட நல்ல அறிவை கத்து கொடுத்துருக்கோம். என் பிள்ளைங்க முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. வாடா, உன் வீட்டு செக்யூரிட்டியா? வா வா, உனக்கு எப்படி லாடம் கட்டுறது மட்டும் பாரு. சரி சரி, முறைக்காம போயிட்டு வா. போ போ போ. அவங்க அப்பா வேற நீ காப்பாத்தணும். சீக்கிரம் உள்ள போ, உள்ள போ. இருங்கடி, உங்களுக்கு இருக்குதே. ஏய் ஆதிரா, என்னைக்குனாலும் நீ என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. என்னைக்குனாலும் நீ எனக்கு தான், அதை மாத்தவே முடியாது. பேஷண்ட்டுக்கு ரத்தம் ஏத்தணும். எவ்வளவு ஏத்தனாலும் ஏத்துங்க டாக்டர். அதானே, எவ்வளவு நாளும் ரத்தம் ஏத்திட வேண்டியதானே. அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன என்ன சிக்கலே? என்ன ரத்தம் சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், என்னால முடியும். ஆமா டாக்டர், எனக்கு நிறைய பசங்க தெரியும், எல்லாருமே டொனேஷன் பண்ணுவாங்க, நான் உடனே கூட்டிட்டு வரேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல ரத்தம் தட்டுப்பாடே கிடையாது. ஆனா இந்த சாருக்குள்ள ரத்தம் இப்ப கிடைக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஓ நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ் அது சீக்கிரம் கிடைச்சிரும், நெகட்டிவ் கிடைக்காது. இப்ப அதுலதான் சிக்கல். இப்ப ரத்தம் ஏத்துனா அவர் உடனே நார்மல் ஆவாரு. டாக்டர், என் ரத்தத்தை கொடுக்கலாம், எனக்கும் ஓ நெகட்டிவ் தான். ஓ நெகட்டிவா? இவனுக்கும் பொண்ணு தரைக்கும் ஒரே ரத்தமா? என்ன, பொண்ணு தரைக்கு இவனுக்கும் ஒரே ரத்தமா? அது சொன்னது சரிதான். என் ரத்தத்தை தாராளமா எடுத்துக்கலாம், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க டாக்டர். நிஜமாவே நீங்க ஓ நெகட்டிவா? ஆமா டாக்டர். அப்படின்னா நீங்க கூட பிறந்தவரா? அப்படி போடு. இல்ல டாக்டர். இல்ல ஒரே குடும்பத்துல இருக்கீங்க, ஒரே ரத்தமா இருக்குதே, அதான் கேட்டேன். இல்ல டாக்டர், இது நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு தெரியும். இல்ல நாங்க கூட பிறந்தவங்களும் இல்ல. நீ சந்தேகப்பட்டது சரியா இருக்குது. இவனுங்க பேச்சு நட உட இல்ல ஒண்ணு போல இருந்தது, சரியாதான் இருக்குது. என்னமோ இருக்குது எனக்கு. நான் ஆரம்பத்துல இருந்தே சந்தேகப்பட்டேன். இவனை பேச்சு, இவனை குரல் வளம், இவனை நடக்கிற வேதம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு. அவருக்கு நிறைய ரத்தம் தேவைப்படுது. அதுக்காக ரத்தம் கொடுக்கறது இருந்து ஒரேடியா நாங்க வாங்க முடியாது. உங்ககிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வாங்க முடியும். உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கலாம், மிச்சத்துக்கு வேணுமே, அதுவும் கிடைச்சாதான் எதுவும் சொல்ல முடியும். யார் ரத்தத்தை எடுத்துக்கோங்க. என்ன தருண் சொல்ற? என்ன விக்கி சாரும் தருணும் ஒரே ரத்தம்னு சொல்றாங்க? அது எப்படி பொண்ணு தர சார் ரத்தம் இவங்க 3 பேருக்கும் வர முடியும்? என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், எனக்கும் ஓ நெகட்டிவ் தான். ஒன்னா இருக்கும்னு சொல்றீங்க, ஆனா அண்ணன் தம்பி இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ எப்படி? டாக்டர், நீங்க ரத்தத்தை ஏத்துங்க, அதான் கிடைச்சிட்டுல. என்ன நடக்குதுங்க? மீனாவும் அப்பப்போ உளர்வாள. அப்போ மீனாக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு. பா வியப்பா இருக்குது. அண்ணன் தம்பி இல்ல, ஆனா ஒரே ரத்தம். டாக்டர், எவ்வளவு வேணாலும் ரத்தம் எடுத்துக்கோங்க. அப்ப நீங்க 3 பேரும் அண்ணன் தம்பி தான், ஆனா அது உங்களுக்கே தெரியல. தெரியட்டா என்ன, நான் பாத்துக்கிறேன். உங்க 3 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். என்ன ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை பொண்ணு தர சாரு தேடுற அண்ணன் தம்பி இவங்களா இருப்பாங்களோ? சே, இவங்கதான் தம்பிமாருன்னு தெரிஞ்சா பொண்ணு தர சார் என்ன கண்டுபிடிக்காம இருந்திருப்பாங்க. ஒரே வீட்டுல இருக்காங்க, ஒன்னா சுத்துறாங்க. ஆனா சாரு வெளியில எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஆனா எப்படி ரத்தம் ஒண்ணு போல இருக்க முடியும்? விக்கி சார், என்ன உங்களுக்கு பூர்வீகம் எங்க? இப்போ அதை பத்தி பேச வேண்டாம. இல்ல தெரிஞ்சுக்கதான். ஒரே வீட்டுல இருக்காங்க, அண்ணன் தம்பியா இருந்தா தெரியாமலா இருந்திருக்கும். தெரிஞ்சிருந்தா எதுக்கு பொண்ணு சார் வெளியில தேடிட்டு இருக்காங்க? ஒரு அடையாளத்தை சொன்னாங்களே, அந்த அடையாளம் இவர்கிட்ட இருக்கான்னு பாப்போம். நான் முத நாள் பார்த்த நெக்கே கேட்டேன், உங்க 2 பேருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காடான்னு. இல்லன்னுட்டானுல. ஏங்க இப்படி சந்தேகம் இருக்குது. பொண்ணு தெரியும் விக்கி வேணா அண்ணன் தம்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தருணே நம்ம கஜின் தங்கச்சி மகனாச்சே. அதான் அன்னைக்கு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. ஆனா இவனு 3 பேரும் ஒண்ணு போல இருக்கானுவ. அந்த விக்கியும் தருணையும் பாரு, மண்டை சைஸ்ல இருந்து எல்லாம் ஒண்ணு போலதான் இருக்குது. ஏங்க ஆனா தருண் நம்ம கஜந்தோட தங்கச்சி மகன். அதான் பிறந்தது நமக்கு தெரியுமே. பிறந்ததுல இருந்து தானே தெரியும், பிறந்தது தெரியாத. என்ன சொல்றீங்க? தருணோட தோட்டத்து வீட்டுல தான் இருப்பாரு. போன் அடிச்சு கேளு, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏங்க இன்னொன்னு கவனிச்சிங்களா? பொண்ணு தர கல்யாணம் பண்ண மாட்டேன்னு விக்கியும் பண்ண மாட்டேன்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, அதனால அப்ப இந்த விக்கிக்கு மட்டும் ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு. ஏதாச்சும் சொல்றேன். இதுல நம்ம மீனாக்கும் ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த விக்கியும் நம்ம மீனாவும் மார்வேஷத்துல பொண்ணு தர அப்பா வீட்டுல போய் இன்டர்வியூ எடுக்க போறேன்ட்டு போயிருந்தாங்க. ஏன் இதெல்லாம் சொல்லவே இல்ல? இவங்க 2 பேரும் எப்பவும் விளையாட்டா ஏதாவது பண்ணுவாங்க, அப்படிதான் நான் நினைச்சிட்டேன். இவங்க காரணமா தான் போயிருக்காங்க. அப்பா பொண்ணு துறைக்கும் தருணுக்கும் எந்த விஷயமும் தெரியாது.
விக்கிக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அண்ணனை வச்சுக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாதுல தெளிவா இருந்திருக்கான். நான் கூட என்னமோ யாதோ நினைச்சிட்டேன், அந்த பையனை தப்பா நினைச்சிட்டேன். அப்போ பொண்ணு திரைக்கு தெரியல, அவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ பொண்ணு திரை தமிழ்நாட்டுக்கு வந்தது தம்பிமார தேடிதான். ஆனா இத தருண் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியல. ஏதாவது ரகசியம் இருக்க போது நீ தோட்டத்துல இருக்க அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கேளு. சார், நான் உங்களை ரெட்டியாபுரத்துல பாத்துருக்கேனே. ரெட்டியாபுரத்துல காது கேட்காம நின்றுவா. ரெட்டியாபுரம் இவன் என்ன இதே தெரிஞ்சிட்டு பேசாம இருக்குதே. அப்பா, இவனும் பொண்ணுத்திரையும் கூட்டு தவணைகளா? நீங்க ரத்தம் கொடுக்கணும், நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. தரணே, உனக்கும் தண்ணி எடுத்துட்டு வரேன், 2 பேரும் குடிச்சுக்கோங்க. ஏதாவது சாப்பிடணும் சாப்பிட்டுக்கிடுங்க. நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? வேண்டாமா, நான் போய் வாங்கிட்டு வரேன். வேண்டாம், நீங்க 2 பேரும் ஒண்ணா நின்னுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். தரணே, நீ என்னமா சாப்பிடுற? ரத்தம் கொடுக்கணும், ஒரு பிஸ்கட் பாக்கெட் மட்டும் போதும். சரிம்மா, பாலும் கையோட வாங்கிட்டு வந்துடுறேன்னா? சரிங்க நீ. எனக்கு ஒரு கிளாஸ் பால் மட்டும் போதும். என்ன ரத்தம் எப்படி 1 மணி நேரத்தை கொடுக்க வேண்டியது இருக்கும். வயிற்று பசியோட இருந்தா நல்லா இருக்காது, கிறக்க வரும். நான் போய் ஏதாவது சாப்பிட 2 பேத்துக்குமே வாங்கிட்டு வரேங்க. சரி, கூட இந்த பேனில கூட்டிட்டு போ, ஒத்தையில போவாத. வாங்க நீ, நான் கூட்டிட்டு போறேன். சரிம்மா. நீ ஏதாவது சாப்பிட்டுட்டு வாடா. இல்லங்க, நீங்க ரத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் மாமா கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிடுங்க. இல்ல நீ, இனி அண்ணனுக்கு ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ரத்தமும் கொடுத்தா சரியாயிரும். அதனால தானே கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும். சரிம்மா, போ. நீ நேரத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஆனந்தி பொண்ணு ரொம்ப பக்குவம் உள்ள பொண்ணா இருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. தாய்மை குணம் அவகிட்ட நிறைய இருக்கு. தாய் அதுக்கு முன்னாடியே 2 பிள்ளைங்களுக்கு தாயானவல்ல, பாசம் எல்லாரையும் பிள்ளையா பாக்குற. நம்ம ரொம்ப கொடுத்து வச்சோம்ல, இந்த பிள்ளை நம்ம கூட இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. நம்ம கூட தாங்க இருப்பா. இந்த மாதிரி பிள்ளைங்களும் இழக்கவே கூடாது. அவன் நம்ம கூட தான் இருப்பா.